வெல்கம் டு யாஸ்ரா கேலரி. இன்றைக்கி யாஸ்ரா கேலரியில் ரொம்பவும் பாரம்பரியமான, எல்லாத்துக்கும் ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு கலக்கலான அட்டகாசமான நோன்பு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். இது ரம்லான் மாதத்தில் நோன்பு வச்சு பள்ளிவாசலுக்கு நோன்பு திறக்க வரும் நபர்களுக்கு காய்ச்சினது போக மீதிய வீடுகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நாமளும் அதே பள்ளிவாசலில் செய்கிற கஞ்சி அதே டேஸ்ட்டோடையும் ரொம்பவும் எளிமையாகவும் எப்படி பண்ணுறது தான் இந்த யாஸ்ரா கேலரியில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தாளிப்பதற்கு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கைமா, இது மட்டன் கைமா நான் எடுத்துக்கிறேன், இல்லை சிக்கன் கைமா கூட எடுத்துக்கலாம், கேரட்டு, நான் 1 கப்பு பச்சை அரிசி எடுத்துக்கிறேன், அதாவது 250 கிராம், 2 முழு பூண்டு, அதுக்கு 1 தேங்காய், தாளிப்பதற்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி புதினா, அவ்வளோதான். இந்த புனிதமிக்க மாதத்தில் எந்த அளவுக்கு நேரத்தை மிச்சம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிச்சம் பண்ணுறதுக்காக நான் குக்கரில் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ அந்த 1 கப்பு பச்சை அரிசியை நான் குக்கரில் சேர்த்து 2 தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த பச்சை அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சாலும் நல்லதான். நான் எதுவும் ஊற வைக்கல, ஏன்னா நம்ம குக்கரில் போடுறதுங்கிறதுனால அது நல்லா குழஞ்சிடும், அதனால் நான் ஊற வைக்கல. இதே நீங்கள் சட்டியில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. நான் 2 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுலேயே நம்ம வச்சுக்கிற எல்லா வெஜிடபிளையும் சேர்த்துக்க போகிறோம். 1 கப்பு கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பூண்டு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன். ஏன்னா நம்ம கைமா சேர்த்துக்க போகிறோம் இல்லையா, தாளிக்கிறதுக்கு வேறு தனியாக சேர்த்துப்போம், அதனால் இதுக்கு 1 டீஸ்பூன் போதும். பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன், தாளிக்கிறதுக்கு தனியாக 1 வச்சுருக்கேன். இப்போ மட்டன் கைமாவை சேர்த்துக்க போகிறேன். இதுலேயே நீங்கள் சிக்கன் கைமாவும் சேர்த்துக்கலாம், இல்லை எனக்கு வெஜிடபிளாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா மட்டனையும் சிக்கனையும் குயிக் பண்ணிவிட்டு வெறும் வெஜிடபிள் மட்டும் சேர்த்துங்க. இப்போ நான் இதை 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பாக நல்லா வாஷ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பச்சை அரிசி எடுத்துக்கிறோம், அதுக்கு 2 லிட்டர் தண்ணி, வெல்லம். இப்போ நம்ம குக்கரில் போகிறோங்கிறதுனால நான் 1/2 லிட்டர் தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு இதில் ஊற்றிக்கலாம். குக்கரில் போகிறதுனால தண்ணி வெளியாகிடும், அதுக்காக. இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஒரு 5 விசில் 6 விசில் போல் விட்டுறலாம். ஏன்னா நல்லா அரிசி மசியணும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அரிசி வேறுபடும். ஸோ நல்லா குழையிற மாதிரி நல்லா விசிலை விட்டுங்க. இது விசில் வர நேரத்தில் நம்ம தேங்காவை நல்லா அரைச்சி பால் புரிஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ நான் எக்ஸாக்டாக 5 விசில் விட்டுட்டேன். இப்போ கேஸை ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. ஆனால் ரைஸு கொஞ்சம் முழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் நல்லா மசியணுங்க. நம்ம கரண்டியால் மசிச்சு பார்ப்போம். அப்படி மசியலைனாக்கா இன்னும் 2 விசில் விட்றதா நல்லது. ஏன்னா கஞ்சி நல்லா மசிஞ்சு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நான் மசிச்சு பார்த்தேன், மசியில். அதனால் நான் கொஞ்சம் சுடு தண்ணி இன்னும் 1/2 லிட்டர் போல் தண்ணியை நல்லா சுட வச்சுட்டேன். அதை இதில் ஊற்றி இன்னும் 2 விசில் விட போகிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறதுனால நீங்கள் இப்போவும் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு மூடியை போட்டுங்க. 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டான பதமாக வந்துருச்சு பாருங்கள். ரைஸ் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் கஞ்சி. இப்போ நம்ம தாளித்து விட்டுற வேண்டியதுதான். எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தாளிப்பதற்கு ஒரு சின்ன பேனை வச்சு 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துக்கும் 2 சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் கூடவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் முக்கால்வாசி போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக இருந்தால் போதும், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். வெங்காயத்தோட கலரும் நல்லா மாறிடக்கூடாது, ப்ரௌனாக மாறிடக்கூடாது. ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ரொம்ப மணமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம குக்கரில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. தாளிப்பதற்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கஞ்சி ஒரு வெதுவெதுப்பான சூடு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற திக்கான தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் ஆற விட்டு ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஆற விட்டு ஊற்றுறேன். ரொம்ப இல்லை, கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில். என்னடா தண்ணியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஆற ஆற இன்னும் நல்லா திக்னஸ் கொடுத்துரும். அதனால் பயப்படவே வேண்டாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. மல்லி புதினாவை இதில் சேர்த்துக்கிட்டு 2 வதக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கஞ்சியில் இதை சேர்த்துக்க போகிறோம். ரொம்பவும் மணமாகவும் அருமையாகவும் வந்திருக்கு. வெளிநாட்டில் வேலில் வாடும் ஆண்களுக்கு தன் வேலை பொறுப்புகளை முடித்துவிட்டு வரும் ஆண்களின் களைப்பை போக்குவதற்கும் சோர்வை நீக்கி புத்துணர்வு தருவதற்கும் மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய நம் தாய்மண் மாறாத ஒரு சிறந்த பானம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இது முதல் தடவையாக கடையனூரை சேர்ந்த முகமது அலி அவர்கள் தான் 1948ஆம் ஆண்டு இந்த நோன்பு கஞ்சியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதை தொடர்ந்து ரம்லான் மாத கஞ்சி அனைவருக்கும் மத்தியிலும் ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. 1000 வருடங்கள் முன்னாடியே நோம்புடன் இணைந்து பிரிக்க முடியாத ஒரு உணவாக மாறிடுச்சு. இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம் நாவில் சுவை மாறாத இந்த நோம்பு கஞ்சி நம் நாவுக்கு உத்தாக மாறி என்றென்று ஊறிக்கொண்டே இருக்கும் அளவுக்கு இதோட ருசியும் சுவையும் இருக்கு. கூடவே மருத்துவ குணமும் ஜீரண சக்தியும் அமைந்துள்ளது தான் இதன் தனி சிறப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள